இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவி ஹத்தீப் முஹம்மது அஹ்மத் ஹுசைன் ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தின ஹுத்பாவின் தலைப்பு அல்லாஹ்வை ரசூலை நேசிப்பது வெற்றியின் அடிப்படையாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹதீஸை கொண்டு ஹுத்பாவை ஆரம்பித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், 3 விடயங்கள் யாரிடத்தில் இருக்கும் அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார். முதலாவது அல்லாஹ்வும் ரசூலும் அவருக்கு நேசத்துக்குரியவராக மாற வேண்டும். இரண்டாவது அவர் ஒரு அடியாரை நேசிக்க வேண்டும் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று மாத்திரம். மூன்றாவது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் குஃப்ருக்கு செல்வதை நெருப்பில் போடப்படுவதை வெறுப்பதை போன்று அவர் வெறுக்க வேண்டும். இந்த 3 விடயங்கள் மகத்தான ஒரு ஹதீஸாகும், 3 விடயங்கள் உள்ளடக்கிய ஒரு ஹதீஸாகும், ஈமானுடைய சுவையை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. எப்போது இது மனிதனுடைய உள்ளத்தில் இந்த விடயங்கள் ஈமானுடைய சுவை கலந்து விடும், அப்போது அந்த மனிதனுடைய உள்ளம் உயிரோட்டம் உள்ள உள்ளமாக மாறிவிடும். உடம்பு தெம்புள்ள உடம்பாக, உயிரோட்டம் உள்ள உடம்பாக, அவருடைய செயல்பாடுகளில் உயிரோட்டம் உள்ளதாக மாறி அல்லாஹ் விரும்பக்கூடிய செய்யக்கூடியவராக மாறுவார். அல்லாஹ்வுடைய இது மிக மகத்தான ஒரு விடயமாகும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட முக்கியமான 3 அம்சங்களாகும். இது ஈமானுடைய அடிப்படையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த விடயங்கள் நபி அவர்கள் அல்லாஹ் ரசூலை நேசிப்பதன் மீது நம்பிக்கை கொள்வதுடைய அடிப்படையாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே இந்த முஹப்பத் அல்லாஹ் ரசூலை நேசிப்பதை விட எந்த ஒரு நேசமும் எங்களை மிகைத்து விடக்கூடாது. ஏன் அல்லாஹ் தஆலா சொன்னார், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவர்கள் இருவரை விட மற்றவர்களை விட நேசத்துக்குரியதாக இருக்கக்கூடாது. எனவே அல்லாஹ் ரசூலை தவிர மற்றவைகள் என்று சொல்லும்போது உலகத்துடைய விடயங்கள், அது சொத்து செல்வங்களாக இருக்கலாம், காசு பணங்களாக, பிள்ளைகளாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், சொத்து செல்வங்களை பெருக்குவதாக இருக்கலாம். இவைகள் அனைத்தையும் விட அல்லாஹ் ரசூலுடைய அன்பு தான் உள்ளத்தில் மிகைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலை நேசிப்பது இரண்டாவது, அது முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. ஈமான் கட்டப்படுவதிலே அது தங்கி இருக்கிறது. எனவே உலகத்தில் எந்த ஒன்றும் அவை 2 மீதும் கட்டப்பட மாட்டாது, மறுமையிலும் கட்டப்பட மாட்டாது. அதான் என்ன, அல்லாஹ்வும் ரசூலும் அவருக்கு நேசத்துக்குரியவராக ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஸ்லீம்களே, இஸ்லாமிய ராஜ்ய பூமியில் வாழக்கூடிய மக்கள், இந்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கோம், இந்த ஹதீஸை நாங்கள் பின்பற்றியிருக்கிறோமா? சோதனைகளும் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது, அதாவது தடம் பெறலாத இந்த ஈமானை நாங்கள் அடைவதற்கு மத்தியிலே இந்த ஹதீஸை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தியிருக்கிறோமா? ஈமானில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோமா? சோதனைகள் ஏற்படுகின்ற போது மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறோமா? அல்லது சோதனைகளின் மூலமாக நாங்கள் மார்க்கத்தை விட்டு விலகிச் செல்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய ராஜ்ய பூமியில் வாழக்கூடிய மக்களே, ரசூல் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனிலே முஃமின்கள் அல்லாஹ் ரசூலை நேசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் குர்ஆன் சூரா பக்கரா 125 முஃமின்கள் அல்லாஹ்வை மிக அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள். ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான், அந்த கூட்டத்தை அல்லாஹ்வும் நேசிப்பான், அல்லாஹ்வும் அவர்களை நேசிப்பார். சூரா அல் மாயிதா 54. எனவே உண்மையான மஹப்பத் என்பது அல்லாஹ்வுக்கும் மத்தியிலும் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கும் மத்தியில் உள்ளதாகும். எனவே எல்லா விதமான உணர்வுகள், ஆசைகளை விட அல்லாஹ்வுடைய அன்பு மிகைக்க வேண்டும். அதான் உண்மையான அன்பாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் அவர்களை விரும்புகிறான், அவர்கள் அல்லாஹ் விரும்புகிறார்கள். எனவே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்கிறார்கள், அதேபோன்று சலஃபுடைய உலமாக்கள், முன்னைய உலமாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா அடியார்களை சோதிக்கின்றான் இந்த ஆயத்தின் மூலமாக. எப்படி? சூரா ஆல இம்ரான் 30 நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் நபியை நீங்கள் சொல்லுங்கள், என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பார். எனவே இது சிறந்த ஆதாரமாகும். ஒரு முஃமின் அல்லாஹ்வை நேசிப்பது அல்லாஹ் மீது அசைக்க முடியாத ஈமான் கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாகும். அதே போன்று அல்லாஹ்வுக்காக பரிசுத்த ஒரு அமலை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வது அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் அடையாளமாகும். எனவே அல்லாஹ்வை மாத்திரம் அவர் நேசிக்க வேண்டும், அல்லாஹ் பக்கம் மீள வேண்டும், அல்லாஹ் பக்கமே திசை திருப்ப வேண்டும். ஒரு அடியார், அல்லாஹ்வுடைய அடியார்களே, மேலே சொல்லப்பட்ட விடயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கூறிய ஈமானுடைய அடிப்படைகள் ஒன்றாகும். கியாமத்துல் நாள் வரைக்கும் இந்த விடயங்கள் உலகத்தில் பின்பற்றப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய அன்பு அளக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்க? நினைத்த விடயங்களை பேச மாட்டார், வஹியை தான் பேசுவார். நபி அவர்கள் சொன்னார், அல்லாஹ்வும் ரசூலும் அவருக்கு நேசத்துக்குரியவராக மாறும் வரைக்கும் ஒரு முஃமின் ஈமானுடைய சுவையை சுவைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஹப்பத், அல்லாஹ்வுடைய கட்டளையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையை பின்பற்றுவதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதையும் அது கட்டாயப்படுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை பின்பற்றுவது அதுதான் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய ஈமானுடைய அடிப்படைகள் ஒன்றாக இருக்கிறது. அது உண்மையான தராசாக இருக்கிறது. அதுதான் முஃமினான அடியானை ஈமானிலும் இஸ்லாத்திலும் அவருடைய உலகத்துடைய செயல்பாடுகளை சோதிப்பதற்கான ஒரு சோதிக்கக்கூடிய ஒரு சாதனமாக அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் காணப்படுகிறது. ஒரு அமலை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வது, சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஒரு அடியானை சோதிக்கக்கூடிய சோதனையாக இந்த மஹப்பத் அமைந்திருக்கு. அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய ராஜ்ய பூமியில் வாழக்கூடிய மக்கள், யாருடைய உள்ளத்தில் ஈமான் உறுதியாகி விடுமோ அவர்கள் அல்லாஹ்வுக்காகத்தான் அசைவார்கள். எந்த ஒன்றையும் அல்லாஹ் யாருக்கும் செய்ய மாட்டார்கள். அவருடைய சொல்லில் செயலில் அல்லாஹ் ஏவியதுக்கு மாற்றம் செய்ய மாட்டார். எனவே இந்த விஷயத்தில் மீது அறிவிக்கக்கூடிய ஒன்றுதான் நாங்கள் சஹாபாக்களுடைய விடயத்தை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எல்லோரும் தெரியும். உமர் ரலியல்லாஹு யாருன்னு உங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உமரை கொண்டு அல்லாஹ் இஸ்லாத்தை பலப்படுத்த வேண்டும் என்று துஆ செய்தார்கள். இஸ்லாத்தின் பக்கம் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு என்னை விட
உலகத்தில் என்னை தவிர உலகத்திற்கு எல்லா விடயங்களை விட நேசத்துக்குரியவராக இருக்கிறார்கள். நான் உங்களை விரும்புகிறேன். பிள்ளைகள், பெற்றோர்கள், குடும்பத்தினர்கள், சொத்து செல்வங்களை விட நான் உங்களை விரும்புகிறேன். ஆனால் என்னை தவிர என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானுடைய யதார்த்தத்தை விளங்கப்படுத்தும் போது சொன்னார், உமரே, இல்லை, அல்லாஹ் சத்தியமாக நான் உங்களை விட, நீங்கள் உங்களை நேசிப்பதை விட விருப்பத்துக்குரியவனாக உங்களிடத்தில் நான் மாற வேண்டும். அப்போதுதான் உங்களால் பரிபூர்ணமான முஃமினாக ஆக முடியும் என்று சொன்ன போது உமர் சொன்னார், ஆம் ரசூலே, இப்போது நீங்கள் நான் என்னை விரும்புவதை விட உங்களை விரும்புகிறேன் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஆன யா உமர், இப்போதுதான் உங்களுடைய ஈமான் பூர்த்தி அடைந்திருக்கிறது, இப்போது ஈமானுடைய சுவையை சுவைக்கிறீர்கள், இப்போதுதான் அல்லாஹ் ரசூலும் உங்களுக்கு மிகவும் முஹப்பத்துக்குரியவர்களாக மாறிவிட்டார்கள் என்பதை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ், ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார், யார் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்வாரோ, இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொள்வாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக ஏற்றுக்கொள்வார், அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார் என்ற ஹதீஸை சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியிலே ஹதீப் அஹ்மத் ஹுசைன் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, உண்மையான ஈமானுடைய அடையாளம் ஒரு அடியான் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு ஒரு அடியானை அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். அதாவது சமூக உறவை வலியுறுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆகும். முஃமின்கள் எவ்வளவுதான் எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் அவர் ஒரு முஃமின் நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். முஸ்லீம்கள் அன்பாக பரஸ்பரம் அவர்களுக்கு மத்தியிலே வாழ வேண்டும். அதே போன்று இந்த காயிதாவை, இந்த சட்டத்தை எங்களுடைய முன்னோர்கள் பின்பற்றினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளுக்கு முஹாஜிர்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார். ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இதுவரைக்கும் முன்னால் அவர்களுடைய சொத்து செல்வங்களில் பங்கு கொடுக்கின்ற அளவுக்கு அவர்கள் பரஸ்பரம் உதவி செய்யக்கூடியவர்களாக மாறினார். அதே போன்று நான் அண்மையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாசகாரி, யூதர்களுடைய நாசகாரி, இந்த பூமியில் நடைபெறக்கூடிய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய, இந்த பூமியுடைய ஐக்கியத்தை சீர்குலைக்கக்கூடிய நாசகாரியத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பார்த்தால், ஒரு முஸ்லீமுடைய சகோதரர், முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீமுடைய உடைமைகள், இரத்தங்கள், உயிர்கள் ஹராம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை அவர்கள் அவதானித்தார்கள் என்றால் சஹாபாக்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம் என்பதை புரிந்து கொள்வார்கள். அல்லாஹு தஆலா என்னுடைய சஹாபாக்களை குர்ஆனில் புகழ்ந்து பேசுகிறான். அவர்களுக்கு தேவை இருக்கின்ற போது அவர்களுடைய தேவைகளை மதிக்காமல் பிறருக்கு உதவி செய்வார்கள். அவர்களுக்கு தேவை இருந்தால் கூட சூரா ஹஷ்ர் 9வது வசனம். அதே போன்று இன்னொரு விடயம் என்னவென்றால், ஈமானுடைய சுவையில் அடிப்படைகளில் ஒன்றுதான் ஒரு அடியான் உள்ளத்திலே அவருக்கு ஈமானை விட்டு கொடுப்பது, ஈமானை விட்டு ஒதுங்குவது நெருப்பில் போடப்படுவதை விட வெறுப்பானதாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் குஃப்ரின் பக்கம் அவர் சென்று விடக்கூடாது. குஃப்ரின் பக்கம், பாவத்தின் பக்கம் செல்வது நெருப்புக்குள்ளால் போடப்படுவதற்கு சமனாக இருக்கும். அதே போன்று யாரு எங்களில் நெருப்பில் போடப்படுவதை விரும்புவார்கள்? யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் அது ஈமானுடைய அடையாளம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவது நெருப்பில் போடப்படுவதற்கு சமனானதாக ஒருவர் கருத வேண்டும் என்பதை சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த கூட்டங்களை சேர்ப்பானாக என்று சொல்லி, ஈமானுடைய சுவைகளில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த மஸ்ஜித் அக்ஸாவின் பக்கம் நீங்கள் படையெடுத்து வந்திருக்கிறீர்கள், தொழுவதற்காக, இபாதத்தில் ஈடுபடுவதற்காக வேண்டி. மஸ்ஜித் அக்ஸாவுடைய அன்பு உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும், இங்கே இபாதத் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும் உங்களுடைய உள்ளத்திலே. எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த மஸ்ஜித் உங்களுக்கு ஈமானுடைய சரியான அளவுகோலை அளக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய ஈமானுடைய உறவு எப்படி இருக்கிறது என்பதை அளக்கக்கூடியதாக இருக்குது. இந்த பள்ளிவாசல் என்னோட கொள்கையில் ஒரு பகுதியாக, இபாதத்தில் ஒரு பகுதியாக, என்னோட நாகரிகத்தின் ஒரு பகுதியாக, என்னோட வரலாற்றின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த பகுதிவாசலுக்கு மஸ்ஜித் அக்ஸான்னு பெயர் வைத்தான். அடியால் ஒழிக்கக்கூடிய பெயர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை நாங்கள் மறுப்போம். அல்லாஹ் அல் மஸ்ஜித் அக்ஸா என்று முஸ்லிம்களுக்கு சொந்தமான மஸ்ஜித் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். எனவே இது கியாமத்துல் நாள் வரைக்கும் முஸ்லிம்களுக்கு சொந்தமானதாகவே இருக்கும். முஸ்லிம்களுக்கு என்று மாத்திரம் கட்டப்பட்ட பள்ளிவாசலாக இது இருக்கும் என்பதை ஹத்தீப் அவர்கள் சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய முஸ்லிம்களை இந்த இஸ்லாமிய ராஜுடைய பூமியிலே சென்ற நாட்களுக்கு முன்னால் இந்த பூமியுடைய சென்ற வாரம் முக்கியமான இந்த மஸ்ஜிதுடைய ஒரு முஅத்தினை இந்த சமூகம் இழந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக இந்த மஸ்ஜிதிலே அதான் சொன்ன ஒரு நாஜி அல் கஸாஸ் என்று சொல்லப்படக்கூடிய முஅத்தினை நாங்கள் இருந்திருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு முஅத்தினாக செயல்பட்டார். அல்லாஹ்வுடைய ஏகத்துவ வார்த்தைகள் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார். அவர் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடியவராக இருந்தார். எல்லா நிலைமையிலும் உறுதியாக இருந்தார். அல்லாஹ் இடத்தில் அல்லாஹ்வுடைய அவருக்கு ரஹ்மத் செய்து அவர் சொர்க்கத்திலே வாழ வைக்க வேண்டும் என்று துவா செய்கிறோம் என்று கூறி நீண்டதொரு துவாவை செய்து ஹத்தீப் அஹ்மத் ஹுசைன் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பா விட்டும் முழுமையாக விடைபெற்று சென்ற அந்த அடிப்படையில் புனித மஸ்ஜிதுல் ஹராத்துடைய ஹுத்பா ஹஜ்ஜின் சிறப்புகளையும் காபாவின் சிறப்புகளையும் உள்ளடக்கியதாக இருந்த அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. இரண்டாவது மஸ்ஜிதுல் நபவியுடைய ஹுத்பா என்னோட முயற்சி அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடியதாக, நல்ல விடயங்களை பக்கம் செல்லக்கூடியதாக, சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய விடயங்கள், இன்னைக்கும் மறுமைக்கும் பயனளிக்கக்கூடிய விடயங்களை பக்கம் செல்லக்கூடியதாக முயற்சி அமைய வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா எல்லோருடைய முயற்சிகளையும் நல்ல முயற்சி ஆக்கியல்வான். அதே போன்று மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அது எங்களுடைய ஈமானுடைய அடையாளம் என்பதை குறிப்பிட்டு அல்லாஹ்வின் ரசூலையும் நேசிக்கக்கூடியவர்களாக மாறுவோம் என்று கூறி இந்த ஹுத்பாவை பார்த்துக் கொண்டிருக்கிற நேயர்களை உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும் என்று துஆ செய்து நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்து இன்னும் மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியோடாக மீண்டும் இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறோம். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.